பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிதான் அதற்கு காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாலியல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஜேடிஎஸ் கட்சி எம்பியும் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் பற்றி அமித் ஷா பேசினார். பிரஜ்வல் வழக்கில் நடவடிக்கை எடுக்க கர்நாடக மாநில ஆளும் காங்கிரஸ் அரசு தாமதம் காட்டியதாகவும் அதனால்தான் அவர் வெளிநாடு தப்பிச் செல்ல நேர்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். பிரஜ்வல் ரேவண்ணா சார்ந்துள்ள ஒக்கலிகா சமூகத்தினரின் வாக்குகள் கிடைக்காமல் போகும் என கருதியே காங்கிரஸ் கட்சி இவ்வழக்கில் தாமதம் காட்டியதாக குற்றம் சாட்டிய அவர் இதற்கு முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோரே காரணம் எனவும் விமர்சித்தார். அதேபோல ஒடிஷாவில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரியும் பிஜு ஜனதா தள நிர்வாகியுமான வி.கே. பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போரபுத் பகுதியில் வாகனத்தில் பரப்புரை செய்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாடு தப்பிச் சென்ற கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் உண்மை விரைவில் வெல்லும் என்று புகாருக்குள்ளான பிரஜ்வல் ரேவண்ணா கூறியுள்ளார். மக்களவை தேர்தல் கலைவரங்களையும் கடந்து கர்நாடகாவில் அதிகம் பேசப்படும் ஒன்றாக மாறியுள்ளது பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ சர்ச்சை. பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது போன்ற வீடியோ காட்சிகள் பரவி வருவதாகவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு CID காவல்துறையின் விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரேவண்ணா கடந்த 27ஆம் தேதி வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அவரது பாஸ்போர்ட்டை உடனடியாக முடக்கி சர்வதேச போலீசார் உதவியுடன் இந்தியா அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் வகையில் மத்திய வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சகங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என கடிதத்தில் கோரியுள்ளார். மேலும் கர்நாடக காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு தேவையான விவரங்களையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் எனவும் சித்தராமையா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஆபாச வீடியோ சர்ச்சை விவகாரம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்துள்ள ரேவண்ணா உண்மை விரைவில் வெளிவரும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விசாரணையில் பங்கேற்க தான் பெங்களூருவில் இல்லை என தெரிவித்துள்ள ரேவண்ணா பெங்களூருவில் உள்ள CID போலீசாரிடம் தனது தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜரானதாகவும் அதில் தெரிவித்திருந்தார். விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் வேண்டும் என வழக்கறிஞர்கள் மூலம் கோரியுள்ளதாகவும் பிரஜ்வல் ரேவண்ணா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து கர்நாடகாவின் காவேரி பகுதியில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பேசியுள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா கர்நாடகாவின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சியே பொறுப்பு என கூறியுள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா சார்ந்த சமூக மக்களின் வாக்குகள் சிதறிவிடும் என்பதால் வாக்குப்பதிவு வரை அமைதியாக இருந்து அவரை தப்பிக்க வைத்தது முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் சிவக்குமாரும் தான் என குற்றம் சாட்டியுள்ளார்.